ராமன் தமிழனா ராவணன் தமிழனா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் சில ஆதாரங்களோட நம்ம நிரூபிக்க போகிறோம். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா, என்னோட பேர் கலிஸ். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கொஸ்டினுக்கு பதிலை கண்டுபிடிக்கணும்னா ராமாயணத்தை பற்றி நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ராமாயணம் தான் ராமன் மற்றும் ராவணன் இவங்க ரெண்டு பேரை பற்றின கதைகளை நம்மளுக்கு சொல்லுது. ராமாயணத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ராமாயண கதைகள் இங்கே உலா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூகுள் நம்மளுக்கு சொல்லுதுங்க. இதை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிரும். இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அதில் அலசி ஆராய்ஞ்சு படிச்சிருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இதை நீங்கள் கேட்டுட்டு ராமன் தமிழனா ராவணன் தமிழனா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பகிர்ந்துக்கிற போகிறோம். சரி, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ராமாயண கதை என்ன? ராமனும் சீதையும் கணவன் மனைவி. சீதையே ராவணன் கவர்ந்துக்கிட்டு இலங்கைக்கு போயிடறான். ஸோ அந்த இலங்கைக்கு போன சீதையை மீட்கிறதுக்காக தென்னகத்துக்கு வரான். தென்னகத்துக்கு அங்கே உள்ள வானர கூட்டங்கள்கிட்ட உதவி கேட்குறான். அவங்களோட சேர்ந்து இலங்கைக்கு போய் சீதையை மீட்டுட்டு வர்றான். இதுதான் கதை. இந்த கதையை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வால்மீகி. இந்த வால்மீகி அப்படிங்கிறவர் வடநாட்டுக்காரரு. இந்த வடநாட்டுக்காரரு நம்ம தமிழ் மன்னர்களை வானர கூட்டங்களாகவும் குரங்கு கூட்டங்களாகவும் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பொங்கி எழுவாங்க. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். கம்பர் யார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கம்பர் ஒரு தமிழ் புலவர். ஒட்டக்கூத்தர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருமே ராமாயணத்தை எழுதியிருக்காங்க அவங்க ஸ்டைலில். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வால்மீகி என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் தமிழ் மன்னர்களை வானர கூட்டங்களாகவும் ராவணனை அரக்கனாகவும் சொல்லியிருக்காரு. அப்போனா ஒரே ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். இவங்களுக்கு இல்லாத தமிழ் பற்றா வடக்கர்களை பற்றி தப்பாக பேசுகிற உங்களுக்கு இருந்துற போது இதெல்லாம் எதற்காக அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். மக்களை முட்டாளாக்குற ஒரு சில கூட்டங்கள் கத்து மக்கள் இன்னமும் முட்டாளாக இருக்கவில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். சரி, இதை விடுங்க, இது அரசியலாக போகுது. நாம விஷயத்துக்குள்ள போயிடலாம். இது போக இன்னும் சில ராமாயணங்கள் இருக்குங்க. பௌத்த ராமாயணம், சமண ராமாயணம், அகத்திய ராமாயணம் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ராமாயணங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு சிலது என்ன தெரியுமா சொல்லுது? ராவணனுடைய மகள் தான் சீதை. சீதையால ராவணனுக்கு ஒரு ஆபத்து வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டனால சீதையை ஒரு பெட்டியில அடைச்சு ஓடுற ஆத்துல விட்டுறாரு. அந்த அரசர் எடுத்து வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கதைகள் நடக்குது. அதாவது இந்த ராமாயண கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு ராமாயணத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க? சீதையும் ராமனும் அண்ணன் தங்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில ராமாயணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா சீதையும் ராமனும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இது போக பாத்தீங்க அப்படின்னா ராவணன் ஒரு சாதாரண மன்னன். இவங்க 3 பேருமே உட்கார்ந்து ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ராமாயணங்கள் சொல்லுது. இன்னும் ஒரு சில ராமாயணம் என்ன தெரியுமா சொல்லுது? ராவணனுடைய மகள் சீதை, சீதையுடைய அண்ணன் ராமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை வச்சு பார்க்கும்போது ராவணனுடைய மகன் ராமன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். ஏன்னா இவங்க மகள் அப்படின்னா இவங்க மகளுக்கு இவர் அண்ணன் அப்படின்னா அப்போ என்ன முறை வருது? ராவணனுக்கு ராமன் மகன் முறை தான் வருது. ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே ராமாயணம் கதைகளாக மட்டும்தான் இருக்குது. இதுக்கு எல்லாமே எந்த ஒரு இடத்துலையும் கோவில்கள் இல்லை. நம்ம கோவிலாக வச்சு கும்பிடுற ராமாயணம் என்ன அப்படின்னா வால்மீகி, கம்பர் இவங்க எழுதின ராமாயணங்களை மட்டும்தான். அதாவது ராமன் இலங்கைக்கு போகிறாரு, போர் புரிகிறாரு, அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துக்கு வராரு. அவர் வந்த இடங்கள் எல்லாமே கோவில்களாக கட்டப்பட்டிருக்கு. ஸோ கோவில் கட்டப்பட்டு எது ப்ரூஃபாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம நம்பணும். சரிதானே? சரிங்க, இந்த இடத்துல மறுபடியும் கொஸ்டினை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ராமன் தமிழனா ராவணன் தமிழனா? இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ராமன் இருக்கார்ல, ராமனுக்கு திருமணமாகும் போது வயது 14, சீதைக்கு வயது 6. இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், இது சைல்டு மேரேஜ், இதை அந்த காலத்திலேயே தடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. சட்ட திட்டங்கள் இப்போதான் மாறிச்சே தவிர அந்த காலத்தில் இந்த சைல்டு மேரேஜ் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு உருட்டுக்கார் இந்த இடத்துல ராமன் சிறு குழந்தைய இருக்கும் பொழுதே அவரை காமம் கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம தமிழ் மன்னர்கள் எத்தனையோ பேர் 7 வயதில் போருக்கு போயிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் சைல்டு லைன், அதாவது சைல்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. அந்த காலகட்டத்தில் உள்ள தமிழர்களுக்கு நல்லாவே புத்தி இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் இருக்கிற தமிழர் என நடிக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு புத்தி சுத்தமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அவங்க காட்டுக்குள்ளே வனவாசம் போகிறாங்க. அப்போ தான் ராவணனுடைய தங்கை காட்டுக்குள்ளே வர்றாங்க.
சீதையை பார்க்குறாங்க. இவங்கள நம்ம அண்ணன் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அண்ணன்ட்ட போய் சொன்ன உடனே அவர் வேண்டா வெறுப்பாக தான் சீதையை பார்க்குறாரு. சீதையை கவர்ந்துக்கிட்டு போகிறாரு. ஒரு சில விஷயங்கள் நடக்குது. உடனே சீதையை வந்து இலங்கைக்கு தூக்கிட்டு போகிறாரு. இலங்கைக்கு தூக்கிட்டு போயிட்டு அவர் அங்கே வச்சிருக்காரு. ஸோ ராமன் என்ன பண்ணுறாருன்னா நம்ம தமிழ் மன்னர்களோட உதவியோட சீதையை போய் மீட்டுட்டு வராங்க. ஸோ இதுதான் அந்த ராமாயண கதை. ஸோ அப்படி அங்கேருந்து திரும்ப நம்ம ராமேஸ்வரத்துக்குள்ள வராரு. ராமேஸ்வரத்துக்குள்ள வந்து ஒரு முக்கியமான இடத்துல அவர் இருக்கார். என்ன இடம் அப்படின்னா ஜடா தீர்த்தம். இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ரொம்ப பிரபலமான இடத்துல ஜடா தீர்த்தமும் ஒன்று. ஏன்னா அங்கே போய் ராமன் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட தலையில் இருக்கிற ரத்தங்களை, ராவணனுடைய ரத்தங்களை அலசுறாரு. அப்போ அவருக்கு ஒரு தோஷம் இருக்குது. என்ன தோஷம்னா பிரம்மஹத்தி தோஷம். அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக அந்த இடத்துல போய் தலையை கழுவுறாரு. இன்னைக்கும் நீங்கள் ஜடா தீர்த்தம் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரம்மஹத்தி தோஷம் வந்து நீங்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் இருக்கு. பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாக பிராமணர்களை யாரெல்லாம் தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஐதீகங்கள் இருக்கு. மன்னனை சூழவிருக்கும் பிற தோஷங்களுடன் பிரம்மஹத்தி தோஷமும் சூழும் என்று சொல். இதை வச்சு பார்க்கும்போது ராவணன் வந்து ஒரு பிராமணர், ராமன் வந்து ஒரு சத்திரியன். இவர் சத்திரியன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு. பொதுவா அரசர்கள் இருக்காங்கல்ல, இவங்க அரசர்களா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில தகுதிகள் வந்து வடக்கு சைடில் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா அவங்க வந்து சூத்திரர்களா, அதாவது சூத்திரர்களா இருக்கக்கூடாது, சத்திரியர்களா இருக்கணும். ஏன்னா வடக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினரை வந்து கல்வெட்டுல வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஸோ சத்திரியர்கள் மட்டும்தான் அரசர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு ஆதாரமும் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ராமன் வந்து ஒரு சத்திரியர், ராவணன் வந்து ஒரு பிராமணர். இப்போ சொல்லுங்க, ஒரு பிராமணரை நீங்க தமிழர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ ராமன் தமிழனா ராவணன் தமிழனா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் இதை கதையாக இல்லாமல் உத்தரகோசமங்கையில் உள்ள ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு படி பார்த்தோம் அப்படின்னா ராவணனை பற்றிய ஒரு சில உண்மைகள் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ராவணன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ராவணனை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இதுவரையிலும் சொன்ன வீடியோவில் இருந்து யார் தமிழன் அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உத்தரகோசமங்கை கல்வெட்டை பற்றி நம்ம ஷார்ட்ஸ்லேயோ இல்லை லைவ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.